ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கு சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. திவ்ய தர்ஷன் டோக்கனும் சாயந்தரம் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட் வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் கூட 8 மணி நேரம் தான் ஆறுதா. டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. க்ரௌட் நார்மலாக இருக்குது. டோக்கன் கூட அவைலபிளாக இருக்குது. 23ஆம் சாயந்தரம் விஸ்வக்ஷேனர் மாட வீதி உலா வருவர். 24ஆம் திருமலாவில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கிராண்டாக லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் செய்திருக்காங்க. நீங்கள் புரட்டாசி பிரம்மோற்சவம் டேஸில் திருமலாவுக்கு போகிறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் புரோஹித் சங்கத்துக்கும் போயிட்டு வாங்க. அங்கேயுமே தீம் டெக்கரேஷன்லாம் சூப்பராக செய்திருப்பாங்க. வெதர் நார்மலாக இருக்குது. நாளைக்கு 2 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்ரீவாரி ஆர்ஜி த சேவா புக்கிங், கல்யாணச்சம் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜி த பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா. மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட், அதற்குண்டான தர்ஷன் டிக்கெட் இருக்குது. சேவா பொறுத்த வரைக்கும் இந்த 2 டிக்கெட்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கல்யாணச்சம் 1000 ரூபாய், ஊஞ்சல் சேவானா 500 ரூபாய். ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் நம்ம சேவாவையும் நேரில் பார்ப்போம், சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே போவோம். வர்ச்சுவல் சேவாவில் சேவா நமக்கு விருப்பப்பட்ட டிவியில் பார்த்துக்கலாம். எஸ்பிசி சேனலில் 300 தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ரீசெண்டாக நீங்கள் 180 நாட்களுக்கு கம்மியாக புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் புக் பண்ண முடியாது. இதே வர்ச்சுவல் சேவானா அடுத்தடுத்த நாளுக்குள்ளே புக் ஆகுது. கிளிப்போர்ட் மெத்தடில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தப்பில்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் புக் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9:57 போல் 180 நாட்களுக்கு கம்மியாக ஆர்ஜித சேவா புக் ஆகாத மொபைல் நம்பர், வேறு எந்த தரிசன டிக்கெட் போட்டாலும் நீங்கள் அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஆப்போ போர்ட்டலோ, அதில் லாகின் செய்து கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணால் 4 சேவா இருக்கும். சுபதம் என்ட்ரி வழியாக போனால் கொஞ்சம் சீக்கிரமாக சேஷ்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தரிசனத்துக்காக போகிறீங்க அப்படின்னா சகசர தீபாலங்கார சேவா போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு நாளைக்கு 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். கல்யாணச்சம் 475 ஓப்பன் பண்ணுவாங்க. ஊஞ்சல் சேவா 150, ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275 ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் கல்யாணச்சம்னா ஒரு டிக்கெட் 2 பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து போட்டுக்கலாம். அது கப்பல் டிக்கெட். மீதி 3 டிக்கெட்ஸ்னால் ஒரு டிக்கெட் இல்லைனா 2 டிக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ரொம்ப தூரம் க்யூவில் நடக்க முடியாதவங்க எந்த டிக்கெட் கன்வீனியண்ட்டாக இருக்கும்னா கல்யாணோற்சவம் ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கல்யாணோற்சவ மண்டபம் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் படி 10 மணிக்கு போட்டிருப்பாங்க. நம்ம போகிறோம் அப்படின்னா சேவா பார்க்குற வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிங்கிள் லைனாக இருக்கும். தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ எல்லா பக்தர்களும் இருப்பாங்க. இருந்தாலும் கோயில் உள்ளே போகிற வரைக்கும் சிங்கிள் லைனில் நம்ம போகலாம், கன்வீனியண்ட்டாக இருக்கும். கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவாவும் கோயில் உள்ளே செய்வாங்க. கல்யாணோற்சவம் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை பார்ப்போம். ஊஞ்சல் சேவாவில் திருப்பதி பெருமாள் மூலவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உற்சவர் ஊஞ்சல் சேவா இருக்கும் அயன மகாலில். ஆர்ஜித பிரம்மோற்சவம் எதிர்த்தாப்பில் கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். சகசர தீபாலங்கார சேவா கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் சகசர தீபாலங்கார சேவா மண்டபத்தில் நடக்கும். கல்யாணச்சம் ஒரு டிக்கெட் புக் பண்ணால் அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். மீதி 3ல் நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டிங்கன்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஏன்னா குறைஞ்சது 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கணும். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ போட்டாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆர்ஜித சேவாவோ ஆனுவல் சேவாவோ ரீசெண்டாக 180 டேஸ்க்கு கம்மியாக போட்டிருந்தீங்கன்னா தான் புக் ஆகாது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. சேவா செலக்ட் பண்ணிவிட்டு வைகுண்ட ஏகாதசி 31க்கு ஓப்பன் ஆகாது. மற்ற நாட்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும். புக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதத்தில் பௌர்ணமி கருட சேவா கிடையாது. ஆனால் கார்த்திகை தீபோத்சவத்தில் நிறைய விளக்குகளில் திருமலை ரொம்ப அழகாக இருக்கும். டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்கும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கிளிப்போர்ட் மெத்தட்லையோ காப்பி பேஸ்ட் மெத்தட்லையோ யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பே பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவை நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது.
₹300 திருப்பதி தரிசன டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த டிக்கெட் ட்ரை பண்ணலாம். இதில் கல்யாணோற்சவம் மட்டும் இப்போ கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ மினிமம் 2 பேருக்கு புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேமெண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போவே ஃப்ரீயாக முடிச்சு வச்சுக்கலாம். நாளைக்கு மத்தியானம் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ ஜஸ்ட் அதே நம்பரில் லாகின் செய்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஆப்னா போர்ட்டல்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிங்கன்னா அவைல் தர்ஷன் இருக்கும். ஈஸியாக நம்ம டேட் ஸ்லாட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் டிசம்பர் 1 சாமி பார்க்கணும் வர்ச்சுவல் சேவா டிக்கெட்லனா சேவா டிக்கெட் நீங்கள் முதலே புக் பண்ணிக்கணும் முந்தின மாதமே. அப்போ தான் உங்களுக்கு டிசம்பர் 1 டிக்கெட் எனேபிள் ஆகும். ஏன்னா என்றைக்கு நம்ம சேவா புக் பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் தர்ஷன் டிக்கெட் போட முடியும். சேவா புக் பண்ணிவிட்டு அந்த அவைல் தர்ஷன் லிங்க் வச்சு 1 இயர் டைம் கொடுப்பாங்க. எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக வர்ச்சுவல் சேவாக்கு டைம் டேஸ் கேப் கேட்குறது கிடையாது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஒரே லாகின்லேயே நம்ம 7 பேருக்கு 8 பேருக்குலாம் ஃபேமிலியில் போட்டுக்கலாமான்ட்டு. புக் ஆகும். ஆனால் என்னென்னா இப்போ பேமெண்ட்டே இப்போ கூட பண்ணி வச்சுக்கிட்டாலும் அந்த அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணுறப்போ ஒரு வர்ச்சுவல் கியூ போகும். நீங்கள் ஒரே லாகின்னா ஒரு புக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த அவைல் தர்ஷன் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அது பெஸ்ட்டு. நீங்கள் வேறு நம்பர் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ச்சுவல் சேவா புக் பண்ணால் 300 தர்ஷனம் வழியாக பெருமாளை பார்ப்போம். ஸ்லாட் உங்களுக்கு மோஸ்ட்லி 1 மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிளாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு ஆர்ஜி த சேவா ஓப்பன் பண்ணுறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 82,042 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.59 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,393 பேர். பிரம்மோற்சவத்தோட ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் ஸ்டேட்டஸ் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைனில் நம்ம பிரம்மோற்சவம் டேஸில் திருமலாவில் போய் ரூம் எடுத்துக்கலாம். அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது ரூல்ஸ் சொன்னாங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.